ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா. قال نبينا صلى الله عليه وسلم لئن أمشي أحدكم في حاجة أخيه خير له أن يعتكف في مسجد هذه. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை உற்றோடு பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய இந்த முபாரக்கான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலைத்திருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருள்மறையிலே அழகாக சொல்லி காட்டுவான். பல இடங்கள்ல வழி நெடுகிலும் அல்லாஹ் மீண்டும் 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 மனிதனிடத்துல ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வருவான். என்ன அப்படின்னா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஐனமா யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எந்த பெரிய கோட்டையில போய் ஒளிஞ்சாலும், எந்த பெரிய மலைகளுக்குள்ள போய் நீங்க மறந்துகிட்டு இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்து அடைவதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலையுமே தடுக்க முடியாது. சமீப காலங்களாக நாம் நம் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் பல அத்தாட்சிகளை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றான். அதாவது இந்த உலகத்துக்கு நாம் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குறதுக்காக நான் படைச்சிருக்கேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நான் ஒரு கார் வாங்குறேன், ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறேன், அது எந்த நோக்கத்திற்காக வாங்கினோ அந்த நோக்கத்துக்கு அதை பயன்படுத்தலை அப்படின்னா நான் வச்சிருப்பேனா? நான் வெளியில் அவசர ஆத்திரத்துக்கு வெளியில் போகிறதுக்கு, குடும்பத்தை கூட்டு போகிறதுக்காக ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் நான் எப்போ அவசரம்னு எடுக்கிறேன்னா அப்போ அந்த கார் வேலை செய்ய மாட்டுது, அந்த காரை நான் வச்சுருப்பேனா? மற்றவர்களிடத்தில் தொடர்பு கொள்வதற்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், அலைபேசி வச்சுருக்கேன். அந்த மொபைல் ஃபோனை நான் பயன்படுத்துகிறப்போ ஃபோன் போட்டால் யாருக்குமே திடீர்னு ஃபோன் போக மாட்டுது, அப்போ அந்த அலைபேசியை நான் வச்சுருப்பேனா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மனிதர்களை பார்த்து, என்னைய வணங்குறதுக்காக, என்னைய நினைவு கூறுவதற்காக, என்னுடைய நினைவிலே வாழ்வதற்காகத்தான் நான் உங்களை படைச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய நினைவை விட்டு நீங்கள் வழி திரும்பும் பொழுது நான் இருக்கிறேன்றதை நினைவுபடுத்துவதற்காக இந்த உலகத்தில் பல விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னால் நினைவு கூர்ந்தி காட்டிக்கொண்டே இருப்பேன். பல அதாபுகளை, பல வேதனைகளை, பல பிரச்சனைகளை நம் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வயநாடில் நடந்த இப்போ ஒரு சம்பவத்தை வச்சுக்கோங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒட்டகம்ன்றது, அல்லாஹ் எந்த தருணத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் அந்த ஒட்டகம் பின்வாங்கவே வாங்காது. சஹாபாக்கெல்லாம் அந்த ஒட்டகத்தின் மீது, அந்த ஒட்டகத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒட்டகத்தை போல ஒரு ஒட்டகம் வருமா, இதை போல ஒரு ஒட்டகத்தை என்ன செய்ய அரபு தேசத்திலே கிடையாது அப்படின்ற அளவிற்கு அவர்கள் பெருமை கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஒரு காட்டரபி கிராமத்திலிருந்து வந்தவர் தன்னுடைய ஒட்டகத்துக்கும் நபியினுடைய ஒட்டகத்துக்கும் பந்தயம் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் மேல் உள்ள நம்பிக்கையை மறந்துட்டு அந்த ஒட்டகத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த ஒட்டகத்தை நம்பிட்டு அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ் நபிக்கு கொடுத்த ஒட்டகம், இது அல்லாஹ் ஒரு இடத்துலையும் நபியை இந்த ஒட்டகம் பின்வாங்கி வச்சதே கிடையாது. பந்தயத்துக்கு நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? அப்போது பந்தயத்துக்கு தயாராகிட்டாங்க. இப்போ இரண்டு ஒட்டகங்களும் களத்தில் நிற்கிது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் அந்த இடத்துல சஹாபாக்களினுடைய வார்த்தைகளுக்கு முரணாக, நம்பிக்கைக்கு முரணாக தோத்து போயிருது. உடனே ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. ஓடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஒட்டகம் சாதாரண ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகத்திட்ட தோற்று போயிருச்சு. என்ன காரணம்? ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னுடைய நினைவை மறந்து அவனிடத்தில் பெருமை ஒரு துளி வந்து விட்டாலும்
ஒரு துளி அல்லாஹ்வினுடைய நினைவை மறந்துட்டு, அல்லாஹ்வால தான் எல்லாமே நடக்குதுன்றதை அவன் மறந்துட்டு, ஒரே ஒரு துளி அவனுடைய உள்ளத்தில் பெருமை வந்துட்டாலும் அவனை ஒரு அசைத்து அல்லாஹ் என்ன செய்வான்? ஆட்டம் காட்டுவான். எல்லா நேரத்திலும் நீ மேலே வந்துக்கிட்டே இருக்க முடியாது. எல்லா நேரத்திலும் நீ நினைத்ததெல்லாம் நடக்காது. எல்லா நேரத்திலையும் நீ நினைத்ததெல்லாம் நடக்காது. உனக்கு மேலே நான் இருக்கேன் அப்படின்றத அல்லாஹ் ஆட்டி காட்டுவான். உங்களுடைய நிலைமையும் இப்போ அப்படி தான் இருக்கு. இத்தனை நாள் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்வால தான் இந்த ஒட்டகம் இருந்துச்சு அப்படின்ற எண்ணத்தை தாண்டி இந்த ஒட்டகம் உங்க ஒட்டகத்தை மிஞ்சிரும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள என்னைக்கு வந்துச்சோ அப்ப அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை ஆட்டம் காண வச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இது மட்டும் பாடம் அல்ல, முன்னிருந்த நபிமார்கள்ல இருந்து எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் பாடம் கற்றுக் கொடுத்தே வந்தான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல தான் முதல் அதாபு இந்த பூமிக்கு இறக்கப்பட்டுச்சு. முத அதாபு. என்ன அதாபு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது தூஃபான்னு சொல்லி காட்டுவான். வெள்ள பிரளயத்தை நாம் ஏற்படுத்தினோம். அந்த மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வெளியே போயிருந்தப்போ இப்போ பேசிக்கிட்டு இருந்தப்போ சொல்றாங்க, நம்ம கொடைக்கானல் நிலம் இருக்கு தெரியுமா, இது ரொம்ப உறுதியான மண். இது என்ன செய்யும்? கேரளா மாதிரி கிடையாது. அது மழை பெஞ்சா சரிஞ்சிரும், டக்குன்னு வலிஞ்சிரும். நம்ம மண் என்னது? ரொம்ப உறுதியான மண் அப்படின்னு சொன்னாங்க. இதே போல தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அந்த மக்கள் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கப்பலை ஃபுல்லாக நாசம் பண்ணாங்க. ஃபுல்லாக மலம் கழித்து அதை அசுத்தம் செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளம் துடிச்சு போயிருச்சு. அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல மன்றாடினாங்க, கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன்? இந்த மக்களுக்கு தாவாவினுடைய பணியை செஞ்சுருக்கேன். 950 ஆண்டுகள் நான் தாவாவினுடைய பணியை செஞ்சு என் பின்னால் வந்த மக்கள் வெறும் 70லிருந்து 80 சொச்ச மக்கள் தான். நீ இவர்களிடத்திலிருந்து என்னை பாதுகாத்து வேற இடத்துக்கு நீ அனுப்பிடு, இவர்களை அழிச்சிருன்னு நான் சொன்னேன். நீ கப்பலை கட்ட சொன்ன, கப்பலையும் நான் தயார் செஞ்சுட்டேன். அந்த கப்பல் முழுவதும் இவர்கள் அசுத்தமாக்கிட்டாங்க. கப்பல் முழுவதும் என்ன செஞ்சுட்டாங்க? மலம் ஜலத்தை கொண்டு வந்து அசுத்தமாக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யறது? அப்போ அல்லாஹ் சொன்னான், பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாயிரும். பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாயிரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை காத்தாங்க. அப்போ அல்லாஹ் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த செரி சொரங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உடம்பு ஃபுல்லாக அரிப்பு, அது ஏற்படுத்த அப்படியே உடம்பு ஃபுல்லாக புண்ணாகுது. எல்லா விதமான மூலிகைகளையும் பயன்படுத்துகிறான். அவன்கிட்ட என்னென்னலாம் மருந்து இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்துகிறான். சரியாகவே இல்லை, கடைசி வரைக்கும் சரியாகவே இல்லை. அப்போ ஒரு நாள் அந்த கப்பலில் மலம் கழிக்கலான்னு ஒருத்தன் வர்றப்போ அதில் என்ன செஞ்சுனா, கால் வச்சு அந்த கப்பலுக்குள்ளே வலிக்கி விழுந்துடுறான். அந்த மலம் தன் மீது பட்ட உடனே அந்த செரி சுரங்கெல்லாம் அப்படியே என்ன செஞ்சிருச்சு? சரியாக ஆரம்பிச்சிருச்சு. யாரால் அந்த கப்பல் அசுத்தமாக்கப்பட்டதோ அவர்களை கொண்டே அல்லாஹ் சுத்தமாக்கினான். ஒட்டுமொத்த மக்களும் கப்பலை நோக்கி ஓடி வந்தான். அந்த இருக்கக்கூடிய அவன் போட்ட அந்த மலத்தை எல்லாம் அள்ளி தன்னுடைய மேலே தடவுனா, எனக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதான்னு அள்ளி மொத்த கப்பலையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டான். அப்போ அந்த மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலத்தை பார்த்து, அப்பையும் திருந்தாம நூஹ் அலைஹிஸ்ஸலத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது பாலைவன பூமி. என்ன சொன்னாங்க? பாலைவன பூமி. மழை பெய்யுன்றீங்க, ஏதோ நீராக அடிச்சுட்டு வெள்ளமாக போகும்னு சொல்கிறீங்க, ஈமானை ஏற்றுக்கிட்டா உங்களுடைய கப்பலில் பாதுகாத்து பத்திரமா போயிடலான்னு சொல்கிறீங்க. கொஞ்சமாவது அறிவுள்ளவர் மாதிரி பேசுங்க. கொஞ்சமாவது அவன் சொன்ன வார்த்தை என்ன? வார்த்தைகளை கவனிக்கணும். ஒரு நபியை பார்த்து அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் உங்களுடைய இறைவன் உங்களை தூதராக அனுப்பியிருக்கான்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு தூதருக்குன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும்? உங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யணும்? இந்த நிலத்தில் எப்படிங்க தண்ணி வரும்? இங்கே எப்படிங்க ஊற்று ஊறும்? இங்கே எப்படிங்க மழை பெய்யும்? கடலே இந்த நிலப்பரப்பில் கிடையாது, இந்த இடத்துல அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தண்ணி இங்கே எப்படிங்க வரும்? நபியை தன்னுடைய வாயில வரக்கூடிய எல்லா வார்த்தைகளாலும் பேசுறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே பொறுமை காருங்க. ஏற்கனவே நீங்க பொறுமை காத்ததுக்கு நான் எவ்வளவு பெரிய கூலி கொடுத்தேன்னு நீங்க பாத்தீங்கல்ல. யாரால் அசுத்தம் செய்யப்பட்டதோ அவர்களால் சுத்தம் பண்ணி காட்டினேன். மறுபடியும் பொறுமையா இருங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்வை மறுத்தவர்களை, அல்லாஹ்வினுடைய தூதரை உதாசீனப்படுத்தினவர்களை, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தையும் மறந்து அவர்கள் அந்த மார்க்கத்தை விட்டு தூரமாகியவர்களை அல்லாஹ் ஒரு நாள் பாடம் கற்பித்தான். என்ன பாடம் கற்பித்தான்? கடுமையான மழை பெய்ய ஆரம்பிக்குது. கடுமையான மழை. அந்த மழையை பார்த்து எல்லாத்துக்கும் எப்படிப்பட்ட பயம் வந்துருச்சு அப்படின்னா, சமீபத்தில் கூட நம்மளாம் காணொலிகளில் பார்த்துருப்போம், மேகத்தினுடைய வெடிப்பு ஏற்பட்டால் எப்படி தண்ணி வரும் அப்படின்னு. ஒரு குழாயை திறந்து விட்டா எப்படி ஃபோர்ஸாக தண்ணி வருதோ, மேகத்தினுடைய வெடிப்பு ஏற்பட்டால் மழை சாரல்லாம் இல்லை, அப்படி ஃபால்ஸில் அருவியில் தண்ணி கொட்டுற மாதிரி மடன்னு கொட்டக்கூடிய காணொலிகளை சமீபத்தில் பார்த்தோம். அது போல வானத்திலிருந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வானத்திலிருந்து நாம் நீரை இறக்கி காட்டினோம் அவர்களுக்கு,
பூமியிலிருந்து நாம் நீரை பொங்க வைத்து காட்டினோம், அவர்கள் அதை கண்டு மிரண்டு போனார்கள். எந்த வாயி நபியை பார்த்து உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த பூமியில எப்படியாவது தண்ணி வரும்னு கேட்டாங்களோ அதே மக்களை அல்லாஹ் மிரளச் செய்தான் அந்த தண்ணியை கொண்டு. அப்ப பாலைவனத்தில் தண்ணியை வர வச்ச அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய கொடைக்கானல் வர வைக்க தெரியாதா? நம்மள்ட்ட என்ன தண்ணிக்கு பஞ்சமா, மழைக்கு பஞ்சமா? எதுக்கு பஞ்சம்? எதுக்கு பஞ்சம்? ஒரே ஒரு இரவு தான், ஒரே ஒரு இரவு தான். நீங்களாம் அப்படியே நினைச்சு பாருங்க, ஒரு இரவுல எல்லாரும் இதே மாதிரி இஷால ஒன்று கூடி இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், இதே போல இஷால முழு சஃபு நம்பிருச்சு. இமாம் எந்திரிச்சு அறிவிக்கிறாங்க, நம்ம ஊர்ல கடுமையான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாரும் கவனமாக இருங்க. உண்மையிலே நடந்த சம்பவம். முண்டக்கையினுடைய அந்த இமாம் ஷிஹாப் தங்கள் அவங்க ஃபைசி அவங்க அறிவிக்கிறாங்க, நைட்டு இரவுல கடுமையான மழை பெய்யுது. இந்த மழையை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, மீண்டும் அதை போல மழை பெய்ய ஆரம்பிக்குது. உங்களுடைய வீடுகளில் எல்லாருமே கவனமாக இருங்க. உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை எல்லாம் சேகரித்து வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், நைட்டு போய் படுக்கிறோம். நைட்டு போய் என்ன செய்கிறோம், வயநாட்டில் இல்லை, நம்ம கற்பனை செய்வோம் இங்கே நடந்தா எப்படின்னு, படுக்கிறோம். காலையில் நம் கண்முழித்து பார்க்கும் பொழுது இந்த இடமே இல்லை, இப்படி ஒரு ஊர் இருந்ததற்கு அடையாளமே இல்லை. நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கிறோமா? நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கிறோமா? ஒரு குடும்பத்தில் பேரன்லேருந்து பாட்டம் வரைக்கும் 11 பேர்த்துல யாருமே இல்லை, யாருமே இல்லை. தன்னுடைய சொந்த குடும்பத்தை பார்ப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கான். தன்னுடைய தாய் தந்தை, தன்னுடைய சகோதரி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் யாருமே இல்லை. நைட்டெல்லாம் பூமிக்கு மேலே உறங்கி கொண்டிருந்தவர்கள் காலையில் விடிஞ்சு பார்த்தா எல்லாம் பூமிக்கு அடியில் தங்களுடைய கபர்களை தாங்களே அமைத்து கொண்டதை போல மாறிடுச்சு முண்டக்கை. நம்மளுடைய உள்ளம் ஏற்றுக்கிறோமா? உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒருத்தர் நமக்கு நெருக்கமானவர், ரொம்ப வயது முதிர்ந்தவர் தான், ஆனால் நமக்கு நெருக்கமானவர், நம்முடைய உறவுன்னு கூட வச்சுக்கோமே, அவருடைய இழப்பை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது. அவருக்கு வயது முதிர்ந்துருச்சு. இன்னைக்கு வயசாயிட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம், மௌத்தா போகிற வயசு தாங்க, எப்போ மௌத்தா. ஆனாலும் நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கிறோமா? என்னுடைய தாய்க்கு 80 வயசு ஆயிடுச்சு, என்னுடைய தந்தைக்கு 90 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் அவர்களுடைய மரணத்தை என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கிறோமா? அதையே என்னுடைய உள்ளம் ஏற்பதற்கு மறுக்கிறது அப்படின்னா பச்சிலம் குழந்தைகள்ல, பச்சிலம் குழந்தைகள் அவங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஒருவரெல்லாம் பேட்டியில் சொல்லும் பொழுது அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாரு. எங்க ஊர்ல எந்த ஒரு அனாச்சாரங்களும் நடந்ததில்லை, யாரும் யார் இடத்துல சண்டைக்கு போனதில்லை, எல்லாரும் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். அவன் வேலைக்கு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து அமைதியாக அவர்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு உறங்குவார்கள். இன்னைக்கு முழு ஊருமே உறங்கக்கூடிய நிலைமைக்கு மாறிடுச்சேன்னு அவர் அழுகிறாரு. இதே போன்ற நிலைமைகள் நமக்கு ஏற்படாதுன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? ஏதாவது நிச்சயம் இருக்கா? இன்னும் தோண்டிக்கிட்டே போறான். பல நூற்றுக்கணக்கான பிணங்களை அன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய மீட்பு குழுவினர் மீட்டுக்கொண்டே இருக்காங்க. தலை தனியா, கை தனியா, கால் தனியா, உடல் தனியா, சின்ன பின்னமாக இந்த உடல்கள் எல்லாம் சிதைந்து போய்விட்டது. அவர்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு சோதனையாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை நம் கண்ணுக்கு முன்னால் காட்டிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், என்னை நீங்கள் மறந்தால், என்னை நீங்கள் மறந்தால், என்னுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் தூரமானால் உங்களை இது போல உலுக்கி காட்டுவதற்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. நான் தான் ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் இறைவனை விட பெரியவன் சொன்னவன் ஃபிரௌன். என்ன சொல்லி காட்டினா, ஆனா ரப்புக்குமுல் ஆலா. அவன் ஃபிரௌன் என்ன செஞ்சான், வானத்திலிருந்து உங்களுக்கு வகி வருதா, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுறேன், மிக உயரமான ஒரு கோபுரத்தை கட்டினான், மிக உயரமான ஒரு கோபுரத்தை கட்டினான். எந்த வானத்திலிருந்து எந்த இறைவன் உனக்கு வகி கொடுக்கிறானோ அந்த இறைவனை நான் கொலை செய்யறதுக்கு என்ன செய்யறேன், கோபுரம் கட்டுறேன்னு ஒரு அம்பை வச்சு விட்டுட்டு ஒரு பறவையை கொண்டுட்டு அந்த ரத்தத்தை கொண்டு வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அந்த ரத்தத்தை கொண்டுட்டு வந்து மக்கள்கிட்ட காமிச்சானா, மூசா சொல்லக்கூடிய இறைவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு, மூசா சொல்லக்கூடிய இறைவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு. தன்னை சுற்றி எப்பயும் நூற்றுக்கணக்கான படைபலங்களோடு இருக்கக்கூடிய ஃபிரௌனை அல்லாஹ் அனாதையா கொண்டு காட்டினான். ஒண்ணுமே செய்யல. இதே நீர் தான், இதே நைல் நதியில அல்லாஹ் மூழ்கடிச்சு காட்டினா, அவனை காப்பாற்றுவதற்கு அவர்களுடைய படையினால ஒண்ணுமே பண்ண முடியல, அவனுடைய அரசால ஒண்ணுமே பண்ண முடியல. அத்தனை படைகள் அவனை சூழ்ந்து நிக்குது, அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு அவனிடத்துல. ஆனா ரப்புக்குமுல் ஆலான்னு பெருமை அடித்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கியாமத்து வரைக்கும் அவனுடைய உடல் அழுகாது. அவனுடைய உடல், இன்னைக்கு ஒரு உடலை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவர்கள் எவ்வளவோ சிரமப்படுறான். அந்த உடம்புல வாடை வந்துடக்கூடாது, அந்த உடம்புல எதுவும் உள்ள வந்து அந்த உடம்பை தீண்டிடக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி செய்யறான். ஆனாலும் மருத்துவர்களால் ஜெயிக்க முடியுதா? இயற்கையை ஒருபோதும் வெல்ல முடியாது.
ஆனால் ஃபிரௌனுடைய உடம்பு எப்படி கெடாமல் இருக்குன்னு ஆய்வு செய்கிறான், கண்டே பிடிக்க முடியல, அவனால் கண்டே பிடிக்க முடியல. ஏன்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்தில் ஆணவத்தோடு அலைந்தவர்களை, இந்த உலகத்தில் என்னை மிஞ்சி அவர்கள் நடந்தவர்களை நான் ஒரு நாள் பாடம் புகட்டி காட்டுவேன். அந்த பாடத்தை கண்டும் நீங்கள் மீளவில்லை என்று சொன்னால் அது போல உங்களுக்கும் நிகழாதுன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. ஏதாவது ஒரு நிச்சயம் இருக்கா நமக்கு எதுவும் நிகழாது அப்படின்னு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லௌலாக்க லமா ஹலகத்துல் அஃப்லாக், நபியே நாம் உங்களை படைக்கலைன்னா வானம் பூமி எதையுமே நம்ம படைக்கல. அந்த நபி அவர்கள் எச்சரித்தார்கள், 7 விதமான மரணங்களை பார்த்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன், நீங்களும் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்க. நபியினுடைய மரணம் மிக மோசமாக அமையும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? நடக்குமா? நடக்காது. ஏன்? அவர்கள் மஅசூமீன்கள். அல்லாஹ் அவங்கள படைக்கலைன்னா வானம் பூமி எதையுமே படைச்சிருக்க மாட்டான். அந்த நபி அவர்கள் எச்சரித்தாங்க 7 மரணங்களை வச்சு, 7 மரணங்களை. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, திடீர் மரணம், அந்த மரணத்தினால அவனுடைய தௌபா செய்வதற்கு கூட அவனுக்கு தவணை கிடைச்சிருக்காது. தான் செஞ்ச அல்லாஹ் நம்மளை அப்படிப்பட்ட மரணங்களை விட்டு பாதுகாக்கணும். நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திற்கு முன்னால் நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை பெறக்கூடிய நல்லடியார்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். அப்படிப்பட்ட மோசமான மரணத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்னாங்க. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? விஷஜந்துக்களுடைய தீண்டுதல், அதனால் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். மூணாவது, காட்டு விலங்கினுடைய அந்த தீண்டுதல்கள்ல இருந்து, அதனுடைய தாக்குதல்ல அதனால ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். நாலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் கர்கி வல் ஹர்கி, அதாவது நெருப்பினால் ஏற்படக்கூடிய, நெருப்புல கரிந்து மரணமாகுவதை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தாக்கி நீங்கள் மரணிப்பது, இல்லை ஏதாவது ஒன்றில் நீங்கள் விழுந்து மரணமாகுது, ஒன்று உங்கள் மேலே ஏதாவது இடிஞ்சு விழுகணும், இல்லை நீங்கள் போய் இது மேலேயாவது விழுகணும், இந்த மாதிரி மரணங்களை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க, போரில் புறமுதுகிட்டு காட்டி ஓடுவது அப்படின்னா இன்னைக்கு சர்வசாதாரணமாக எடுத்துக்கலாம். மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூரமாக நம்ம ஓடிட்டோம். இன்னைக்கு ஜமாத் வந்துட்டாங்க, ஒரு பக்கம் கூட்டம் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு பக்கம் எந்திரிச்சு ஓடுவோம். பாங்கு சொல்றப்ப தான் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யும், மற்ற வேலைகளே ஆரம்பிக்கும். பள்ளியில் அல்லாஹ்வின் பக்கம் தொழுக வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம என்ன செய்வோம், இதை விட்டு புறமுதுகிட்டு வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சம்பவங்கள் நம் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் மீண்டும் 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 நம்மளை எச்சரித்து காட்டினாலும் நம்மளுடைய நினைவுகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு மவுத்து வீட்டுக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மவுத்து வீட்டுக்குள்ளே போகிறப்ப அவனுடைய உள்ளத்தை நீங்கள் பாருங்களேன். அந்த மனிதனுடைய உள்ளத்தை, எப்படி வாழ்ந்த மனுஷங்க இப்படி மவுத்தாயிட்டார், அல்லாஹ் அவனுடைய நிலைமை இப்படி ஆக்கி வச்சுட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய உள்ளமெல்லாம் அப்படியே உருகிரும், அவ்வளோ பெரிய அவுலியாவாக மாறிடுவார். அந்த செகண்டில் அப்படியே அவருக்கு மரணத்தை பற்றி வரக்கூடிய அந்த சிந்தனைகளை பார்க்கணும், அவருடைய பேச்சை பார்க்கணும். நம்மளே ஒரு செகண்டில் அப்படி அவரை பார்த்து மெய் சிலிர்த்துருவோம், அந்த மாதிரி பேசுவார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த மரத்து வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே அவ்வளோதான், அடுத்த கட்டத்துக்கு அவர் என்ன செஞ்சுருவார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை சம்பவங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டினாலும் இன்றைக்கி நம்முடைய நிலைமைகள் இப்படி தான் இருக்குது. நம்முடைய நிலைமைகள் அந்த செகண்ட், அந்த ஒரு வாரம், அந்த ஒரு நாள், அந்த 2-3 நாள் அவ்வளோதான் முடிஞ்சு. வயநாடு சம்பவமாக 2 நாள் அப்படியே எல்லாருடைய கண்ணிலையும் தாரையாக தண்ணி வடியும். இப்படி போயிட்டாங்களே ஹஸ்ரத். அந்த குழந்தை கண்ணீரெல்லாம் பார்க்குறப்போ மனமெல்லாம் வலிக்குது ஹஸ்ரத். அப்படி பார்த்து அந்த குழந்தை அப்படி துடிக்குது ஹஸ்ரத். அடுத்த நாள் பார்த்தா ரோட்டோரமாக நின்று அவர் பிள்ளைய என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, அதாவது இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, ஹராமுக்கும் ஹலாலுக்கும் நம்முடைய விளக்கம் என்ன தெரியுமா வச்சுருக்கோம்? நான் என் பிள்ளையோட ரோட்டில் நடந்து போகிறப்போ என் பிள்ளை ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துச்சுன்னா அது ஹராம், நான் கண்டிப்பேன். ஆனால் அதே பிள்ளையை நான் கூட்டு போய் நடு வீட்டில் உட்கார வச்சு பெரிய ஸ்க்ரீனில் அந்நிய பெண்களோட டான்ஸ் ஆடுறத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது எனக்கு ஹராம் கிடையாது. அது எனக்கு என்ன செய்யாது? உண்மையா இல்லையா? உங்கள் பிள்ளைய நீங்கள் கூட்டு போகிறீங்க, உங்கள் பிள்ளையோட நீங்கள் பயணம் செய்கிறீங்க, உங்கள் பிள்ளை ஒரு பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளைய பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கிறோமா? இதே நீங்கள் உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எல்லா பேரும் சேர்ந்து நடு வீட்டில் உட்காந்துட்டு அவ்வளவு பெரிய தொலைக்காட்சியில் வரக்கூடிய பெண்ணை பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஹராம் இல்லை. இது எப்படி? இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமானினுடைய நிலை.
இதை விட்டு மாறுவதற்காக அல்லாஹ் நமக்கு பல படிப்பினைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சார்ஜ் குறையுது. நீங்கள் ஒரு வாகனத்தில் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் குறையுது. அது உங்களை திருப்பி திருப்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி நோட்டிஃபிகேஷன் கொடு. பெட்ரோல் குறையுது, பெட்ரோலை பார்த்து போடு. சார்ஜ் குறையுது, சார்ஜ் போடலன்னா மௌத்தா போயிடும். அல்லாஹ் உன்னுடைய ஈமானினுடைய நிலை குறைஞ்சிக்கிட்டே வருது, ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்க. உன்னுடைய ஈமானை புதுப்பிச்சுக்க, உன்னுடைய ஈமானை புதுப்பிச்சுக்க, உன்னுடைய ஈமானினுடைய நிலையை கூட்டிக்க. மறந்த மக்களினுடைய நிலைகள் எவ்வளவு மோசமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நீ பாருன்னு கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒவ்வொரு சம்பவங்களையும் நிகழ்த்தி காட்டி கொண்டே வருகிறான். ஒவ்வொரு சம்பவங்களையும் நிகழ்த்தி காட்டிக்கிட்டே வர்றான். மிகப்பெரிய சுனாமி வந்துச்சு, பார்த்தோம், 4 ஸ்டேட்டஸ் போட்டோம், 4 போஸ்ட் போட்டோம், கடந்து வந்துட்டோம். அல்லாஹ் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான். எப்படி சோதனை? ஒவ்வொரு ஊர்லேயும் கொத்து கொத்தாக மரணிச்சாங்க. பார்க்குறவட்டெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறத போட பார்க்குறவட்டெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடிய நிலைமை வந்துச்சு. கொரோனாவில் வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? பார்க்குற இடத்துல சலாம் சொல்கிறத விட இன்னா லில்லாஹ் சொல்கிறதே அதிகமாக இருந்துச்சு. இது ஒவ்வொரு ஊர்களையும் தனித்தனியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அல்லாஹ் ஒரு மொத்தம் 3 கிராமத்தை மொத்தமாகவே காலி பண்ணி காட்டிட்டான். மொத்தமாகவே காலி பண்ணி காட்டிட்டான். அன்னைக்கு அவர்கள் பேசும்பொழுது கொடைக்கானல் நிலம் ரொம்ப தரமான நிலம் வசத்துங்க, என்ன ஆனாலும் அது தரமாக நிற்கும் அப்படின்னாங்க. எவ்வளவு உறுதியாக இருந்தக்கூடிய மண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நினச்சி காட்டிட்டானா அது அப்படியே உதிரியாக மாறிடும். அல்லாஹ் உதிர்க்கணும்னு நினச்சானா ஏதாவது உங்களால் பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஒரே ஒரு இரவு தான், ஒரு இரவுன்னு கூட சொல்ல முடியாது, வெறும் 2 to 4 அவ்வளோதான். வெறும் 2 to 4 ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சா? அவர்களிடத்துல நம்மளை விட கேரளா சின்ன மாநிலமாக இருந்தாலும் நம்மள்கிட்ட விட ஃபோர்ஸ் அவன்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. நம்மளோட பொருளாதாரத்தில் நிறையாவே அவன்கிட்ட இருக்குது. நம்மளோட கல்வியில் அவன் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருக்கான். அவன் நினச்சிருந்தா எதையும் செஞ்சுருக்கலாம்ல. அல்லாஹ் ஒரு விஷயத்தை விதித்துட்டான் அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படின்னா வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, எல்லா செயல்களையும் அல்லாஹ் உங்களை மிகைத்து விடுவான். அல்லாஹ்வினுடைய செயலெல்லாம் உங்களால் ஒருபொழுதும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனித சக்திக்கு மீறி எதுவுமே கிடையாதுன்னு. அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் நிரூபித்து காட்டிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தும் பொழுது, ஒவ்வொரு பேரிடர் நிகழும் பொழுது, இப்படி மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக சாகும் பொழுது அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறான். மனித சக்திக்கெல்லாம் மிகப்பெரிய அப்பாற்பட்ட சக்தி என்னுடைய சக்தி, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ எவ்வளவு பெரிய இன்னைக்கு சொல்கிறான், சயின்ஸில் சொல்கிறப்போ அவன் சொல்கிறான், ஏகப்பட்ட ரேடார் இருக்குது, ஏகப்பட்ட சென்சார் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு நிலவு சும்மா ஒரு நிலம் அதிர்ந்தா கூட இந்த நிலத்தினுடைய எத்தனை அடி உழுகும், இதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்த முடியும், எல்லா கண்டுபிடிப்புகளையும் வச்சுருக்கான். ஏதாவது தடுக்க முடிஞ்சா? ஒரு மக்களை நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி உன்னால் வெளியே கூப்பிட முடிஞ்சா? முடியலை. விழுந்த பிறகு தானே உன்னால் கண்டுபிடி. எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்து இன்னைக்கு தேடலாம். மனித உடல் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் இந்த ரேடார் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறான். ஆனால் உண்ட கையில் ஒரு ரேடாரும் வேலை செய்யலை. ரேடாரால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா வேலைகளும் தோல்வியின் செய்திகளில் வருது. கண்டே பிடிக்க முடியல உடலை அப்படின்ட்டான். அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் போயிருக்குன்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்கிறான். இதே போன்ற நிலைமைகள் நமக்கு ஏற்படாதுன்னு ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ஒரு மாணவரை மதரசாவுக்கு மக்தபுக்கு கூப்பிடுறதுக்கு பெரிய சிக்கலாக இருக்கு. முதல்ல மக்தபுக்கு மாணவர்கள் வந்துக்கிட்டு இருக்கப்போ ஏதாவது நீங்கள் விடுமுறை எடுக்கணும், ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது டைம் ஆயிடுச்சு, டியூஷன் போகணும் அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? முன்னாடியே அனுமதி வாங்கிடணும். இல்லை வீட்டிலேருந்து லெட்டர் எழுதி கொண்டு வந்துடணும். இல்லை நீ தேர்வுக்காக போய் தான் ஆகணும் அப்படின்னா நீ கட்டாயமாக என்ன செஞ்சிடணும்? ஒரு 6 மணி வரைக்காவது இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு அந்த மாணவர்களை எப்படியாவது மக்தபுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிடலான்னு பார்த்தா வீட்டில் இருக்கவங்க அதுக்கு மேலே, ஹசரத் நீங்கள் 6 மணிக்கு விட்டீங்கன்னா அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு 6:15 ஆயிரும், அவர் சாப்பிட்டு ரெடி ஆகிறதுக்கு 6:30 ஆயிரும், அப்படியே அவர் படிக்கக்கூடிய நேரமெல்லாம் ரொம்ப வீணாயிரும். மதரசா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஹசரத். மதரசா இன்னைக்கு இல்லைன்னா நம்ம மஹல்லாவில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை பேர் மக்தபுக்கு வர்றாங்க? மக்தபு இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒரு மார்க்கத்தினுடைய அடித்தளமே மக்தபு தான். ஒரு மார்க்கத்தினுடைய அடித்தளமே மக்தபு தான். அந்த மக்தபில் சரியாகிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்களும் இவ்வளவு பிரச்சனைகளும். ஒரு அமலை செய்யணும்னா 1008 ஆதாரம் கேட்குறான். இதே வெளியில் போய் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுங்க, எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரம் கேட்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நானும் நிறைய ஆதாரங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு விஷயத்தை, ஒரு மார்க்கத்தினுடைய விஷயத்தை எடுத்து நான் முன்வைக்கிறப்போ இதுக்கு ஆதாரம் இருக்கா, இதுக்கு ஆதாரம் இருக்கா, இதுக்கு ஆதாரம் இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. 23 ஆண்டுகள் நுபுவத்தினுடைய வாழ்க்கை. 23 ஆண்டுகள் எத்தனை என்ன வாழ்க்கை? நுபுவத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நபி பட்டம் கொடுக்கப்பட்டவர் 23 ஆண்டுகள். 23 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆடைகள் அணிந்தார்களோ அதைத்தான் நம்ம அணிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு எதை சாப்பிட்டாங்களோ அதைத்தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா? எந்த வாகனத்தை பயன்படுத்தினாலும் அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா? அதுக்கெல்லாம் நம்ம மார்க்கத்தில் ஆதாரம் கேட்க மாட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம மார்க்கத்தில் ஆதாரம் தேட மாட்டோம்.
அதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லை சார். அதெல்லாம் காலப்போக்கில் டெக்னாலஜி மாற 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 நாங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்போம். ஆனால் மார்க்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு அமல் செய்யணும்னா எங்களுக்கு முதல்ல நீங்கள் ஆதாரம் கொடுக்கணும். மக்தப் வர்றதுக்கு ஆதாரம் கேட்குறாருங்க. மக்தப் வர்றதுக்கு இந்த மக்தபினுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் ஒரு அமல் செய்கிறதுக்கு பள்ளியில் எத்தனை பேர் இன்றைக்கி வந்து இதுக்கு ஆதாரம் இருக்கா அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. இதே கூட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் போய் உங்களால் கேட்க முடியுமா? ஏன் இன்னைக்கு ஆலிம் மதரசாக்களில் இருக்கக்கூடிய சிலபஸுடைய அந்த பேசிக் அந்த அடிப்படை திட்டங்களை ஃபுல்லாக இன்றைக்கி மக்தப் மதரசாக்கள் அடுக்கிக்கிட்டே வர்றான். காலையில் 1 மணி நேரம் கட்டாயமாக மக்தபுக்கு வந்தே ஆகணும். சாயங்காலம் மாலை 1 மணி நேரம் கட்டாயமாக வந்தே ஆகணும். அந்த புள்ள பாலிக ஆயிருச்சா பெரிய பிள்ளை ஆயிருச்சா பள்ளிவாசலின் சார்பாக நிஸ்வான் மதரசாக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அவர்களை அடுத்த கட்டத்தை இன்னைக்கு நம்ம பாலிகாரனை வீட்டில் போய் தூக்கி உட்கார வச்சுடுறோம் அமைதியா. பாலிகான பிறகுதான் அந்த குழந்தைக்கு முக்கியமான கல்விகளே தேவை. அதற்கப்புறம் தான் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் அந்த குழந்தைக்கு அதிகமாக தேவைப்படுது. அந்த நேரத்தில் கொண்டு போய் வீட்டில் பூட்டி வச்சுக்கிட்டு எந்த ஒரு கல்வியும் நம்ம அதற்கு கொடுக்காம அப்படின்னா இன்னைக்கு கொடைக்கானலில் நிகழக்கூடிய பல சம்பவங்களுக்கு இதுதான் அடிப்படை காரணமாக இருக்குது. நமக்கு தெரியுமா தெரியாதா? அது என்ன சம்பவங்கள் நான் சொல்லணும்னு தேவையில்லை. என்ன சம்பவங்கள் நான் சொல்லணும்னு தேவையில்லை. எவ்வளவு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. காரணம் ஒரே ஒரு விஷயம் தான். அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் உண்டான தொடர்பு, அவர்களுக்கும் பள்ளிக்கும் உண்டான தொடர்பு, அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் உண்டான தொடர்பு, அவர்களுக்கும் தொழுகைக்கும் உண்டான தொடர்பு. ஒரு ஊரினுடைய வளர்ச்சியும் செழிப்பும் பாதுகாப்பும் முழுமையாக பள்ளிவாசலை பொறுத்து தான். இன்னைக்கு ஜும்மால நிரம்பி இருக்க கூட்டம் மாதிரி நம்மளால ஃபஜர்ல நிரம்பி இருக்க முடியுமா? நிரம்பி இருக்கிறோமா? சொல்லுங்க, நிரம்பி இருக்கிறோமா? இதையும் தாண்டி கொஞ்ச நேரத்தில் இப்போ குத்துபால ஏறணும்னு எல்லா பேரும் வந்துருவாங்க. புரிகிற தமிழ் பயானுக்கு பள்ளி நிரம்புறது இல்லை. புரியாத அரபி குத்துபாவுக்கு எல்லா பேரும் வந்துருவாங்க பள்ளியில். புரியாத அரபி குத்துபாவுக்கு எல்லாரும் பள்ளிக்கு வந்து நம்மளுடைய நிலையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சுற்றி 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 அல்லாஹ் எவ்வளவு படிப்பினைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான். சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. எங்கெங்கேயோ நடக்கக்கூடியது இங்கு நடக்காதுன்னு யாராவது ஒருத்தர் உத்தரவாதம் தர முடியும்னா சொல்லுங்க, எல்லாத்தையும் விட்டுறலாம். எல்லாத்தையும் விட்டுறலாம். அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இங்கு நிகழாதுன்னு நம்மளுக்கு ஏதாவது உத்தரவாதம் யாராலும் கொடுக்க முடியுமா? இந்த ஜும்மாவுக்கு போயிட்டு என்னால் அசரில் கரெக்டாக வந்துட முடியும் சிறத்துள்ள யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்லை இந்த ஜும்மா முடிச்சுட்டு பாதுகாப்பாக என்னால் வீட்டில் போய் நான் மதியான சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ள போட்டி, பொறாமை, ஆணவம், அடுத்தவர்களை அந்த பிரஸ்டீஜை பார்க்கறது, நான் மேலே நான் கீழே, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு விஷயங்களை நாம் சந்திப்பது. இந்த உலகத்துக்கு எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ, என்னை எந்த நோக்கத்துக்காக பள்ளியில் போட்டீங்க? ஜும்மாவுக்கு பயான் பண்ணணும், 5 வக்து தொழு வைக்கணும், சாயங்காலம் மக்தப் எடுக்கணும், இதுதான் என்னுடைய வேலை. 5 வக்து தொழு வைக்காமல் பயான் பண்ணாமல் மாதம் மாதம் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு தலைவர்கிட்ட வந்து நின்றா சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளம் கொடுப்பாங்களா? தலைவர் என்ன செய்வார்? மண்டையை காட்டி அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வேற அச்சத்தை நான் போட்டுக்கிறேன், கிளம்பியா பெட்டியை கட்டிட்டுன்றவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இதே வேலையை தான் நம்ம செய்கிறோம். எந்த நோக்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புனானோ அந்த நோக்கத்தை செயல்படுத்துறது இல்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு எல்லாம் தரணும் தரணும் தரணும். யார்கிட்டையாவது போனால் நானும் அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டு வச்சதுங்க, எனக்கு ஒன்றுமே வர்றதில்லை, எனக்கு ஒன்றுமே கிடைக்கிறதில்ல. எந்த நோக்கத்திற்காக நாம் அனுப்பப்பட்டோமோ, எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அதை எதையுமே நம்ம செய்கிறதே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய எல்லா குறைகளையும் கொண்டு போய் தள்ளுறது. நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் தீர்வு தரணும், என்னுடைய எல்லா கடனையும் அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்யணும், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். எப்படி செய்வான்? எப்படி செய்வான்? நம்ம கேட்டு தான் உடல் இவ்வளோ ஆரோக்கியமாக இவ்வளவு உடல் ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தானா? நம்ம கேட்காமலே இவ்வளோ அழகாக கொடுத்த அல்லாஹ்வுக்கு நம்ம பிரச்சனையில் இருக்கப்போ எப்படி உதவி செய்யணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நமக்கு தேவை ஏற்படும் பொழுது எப்படி கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்போ அல்லாஹ் கேட்டதை நாம் கொடுக்க ஆரம்பித்தால், அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பினானோ அந்த நோக்கத்திற்காக நாம் தயாராகிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவி எவ்வளவு சுலபமாக நம்மக்கிட்ட வந்து சேரும். ஒரே ஒரு சம்பவத்தோடு நிறைவு செஞ்சுருவோம். ஒரு இன்ஜினியர் பெரிய பில்டர்ஸ், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறாரு. அப்போது பல ஆயிரக்கணக்கான பில்டிங்கில் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய மேற்பார்வையில் நடந்திருக்கு. அப்போது அந்த கம்பெனியில் அவர் ரிலீவ் ஆகிக்கிறேன், என்னால் இதுக்கு மேலே முடியலை, நான் என்னுடைய குடும்பத்தோடு சம்பாதிச்சது போதும், என்னுடைய குடும்பத்தோடு நான் என்னுடைய நேரத்தை செலவழிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த கம்பெனி சொல்கிறாங்க, இவ்வளவு ப்ராஜெக்டை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டீங்க, கடைசியாக ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் என்ன செய்யுங்க, செஞ்சு கொடுத்துருங்க. அவருடைய மனசு ஏற்றுக்கலை. இருந்தாலும் சரி என்ன செய்கிறது, ஏன்னா நிறைய பணம் சம்பாரிச்சிட்டோம்ல, அதனால் சரி ஒரு ப்ராஜெக்ட் தானே செஞ்சுருவோம் அப்படின்னு அவர் வாட்டுக்கு ஏனோ தானோன்னு அந்த வீடை கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு எவ்வளோ பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடணுமோ அப்படி போடாமல் இஷ்டத்துக்கு அந்த வீடை கட்டுறாரு. கடைசி வீடு தானே, யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறான்? யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறான்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வீடு திறப்பு விழா.
இப்போ அந்த கம்பெனி சொன்னாங்களாம், இவ்வளவு ஆண்டுகளாக எங்கள் கம்பெனிக்காக உழைச்ச உங்களுக்காக தான் இந்த வீடை நாங்கள் என்ன செஞ்சோம், கட்டணும், அதனால் இந்த வீடு உங்களுக்கு தான் பரிசுன்னு வீட்டு சாவியை கொடுத்தாங்களாம். இப்போ நம்ம தொழுகிறோம்ல தொழுகை, இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக. நம்ம தொழுகிறனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயருதுன்னு நம்ம நினைக்கிறோம். நான் திக்ரு செய்கிறனால அல்லாஹ் அந்தஸ்து உயருது, நான் குரான் ஓதுறனால குரான் பாதுகாக்கப்படுது, நான் பள்ளிக்கு வரனால இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொல்கிறா, இதனுடைய கூலிகள்லாம் நாளைக்கு உனக்கு தான் கொடுக்க போகிறேன். இதனுடைய கூலிகள்லாம் யாருக்கு கொடுக்க போகிறேன்? உனக்கு தான் கொடுக்க போகிறேன். அதனால் நாம் செய்யக்கூடிய அமல்களினுடைய தரத்தை, எல்லா பொருள்களையும் தரத்தை பார்க்குற நம்ம, நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய தரத்தை என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதே இல்லை. அதனால் இந்த இப்படி எப்படி ஜும்மாவில் இவ்வளவு ஒன்று கூடினோமோ அதுபோல் ஒவ்வொரு வக்திலும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நல்ல நசீபே அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவானாக. மரணிக்கக்கூடிய நேரம் வரை அல்லாஹினுடைய சிந்தனையிலே இருந்து முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பினை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுகாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.